ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் ஊராட்சி ஒன்றியத்தில் ஊராட்சி ஒன்றிய தரப்பு அலுவலக உதவியாளர் நிலையில் ஏற்பட்டுள்ள காலி பணியிடங்களை நேரடி நியமனம் மூலம் நிரப்பிட தகுதியான விண்ணப்பதாரர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பதவியின் பெயர் அலுவலக உதவியாளர். பணியின் தன்மை அலுவலக தலைவர், பிரிவு தலைவர், பணியாளர்களின் உடனிருத்தல், கோப்புகள் எடுத்து செல்லுதல் மற்றும் பிற அலுவலக பணிகள் செய்தல். ஊதியம் பார்த்திங்கன்னா 15,700லேருந்து 58,100ங்கிற அரசு நிர்ணயம் செய்யும் பிற படிகளுடன் உங்களுக்கு சேலரி தருவாங்க. அடுத்து வயது வரம்பு என்னென்ன பிரிவுக்கு குறைந்தபட்ச வயது எவ்வளோ, அதிகபட்ச வயது எவ்வளோன்னு சொல்லி டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. இது உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன், பார்த்துக்கங்க. இன்னொன்று அதில் முக்கியமாக குறிப்பிட்டு சொல்கிறாங்க, 1/7/2023 அன்று 18 வயது பூர்த்தி அடைந்திருக்க வேண்டும். மேற்கண்ட தேதியில் அதிகபட்ச வயது வரம்பு பூர்த்தி அடைந்தவராக இருக்கக்கூடாது. அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்த காலி பணியிடம் 2 இங்கே. அடுத்து இடஒதுக்கீடு விவரங்கள் கொடுத்துருக்காங்க. இதில் இனசுழற்சி விவரம், முன்னுரிமை பெற்றோர், முன்னுரிமை அற்றவர், முன்னுரிமை விவரம் பற்றி தெளிவாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பற்றி உங்களுக்கு நான் ஸ்க்ரீனில் ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறேன், செக் பண்ணிக்காங்க. அடுத்து கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு பாஸ் ஆகிருக்கணும். விண்ணப்பம் சேர வேண்டிய கடைசி நாள் 11/12/2023லேருந்து 21/12/2023 விண்ணப்பங்கள் அனுப்பலாம். பிற்பகல் 5 மணி வரை விண்ணப்பங்கள் பெறப்படும். விண்ணப்பங்களை www.kallakuricchi.nic.in என்ற இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம். இந்த லிங்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஷேர் பண்ணுறேன், ஸ்க்ரீன்லேயும் ஷேர் பண்ணுறேன், பார்த்துக்கங்க. அதோட இதர தகுதிகள் என்ன இருக்கணும்னா, உங்களுக்கு மிதிவண்டியும் இருசக்கர மோட்டார் வாகனமும் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. விண்ணப்பதாரர்கள் கல்வி தகுதி, சாதி சான்று, முன்னுரிமை சான்று ஆகியவைகளுக்கு ஆதாரம் கண்டிப்பாக இணைக்கப்பட வேண்டும். இனசுழற்சி, வயது மற்றும் கல்வி தகுதியுள்ள நபர்களிடமிருந்து வரப்பெறும் விண்ணப்பங்கள் மட்டுமே ஏற்கப்படும். விண்ணப்ப படிவத்தில் உள்ள விவரங்களை முழுமையாக பூர்த்தி செய்து அனுப்பப்பட வேண்டும். சுய முகவரியுடன் கூடிய அஞ்சல் வில்லை ₹30 ஒட்டப்பட்ட அஞ்சல் உரை 10x4 இன்ச்சு போஸ்டல் கவரில் இந்த சுய முகவரியை அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தகுதி இல்லாத மற்றும் காலம் கடந்து கொடுப்பவங்களுக்கு அந்த விண்ணப்பம் நிராகரிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு விண்ணப்பத்தையும் நிராகரிக்கும் அதிகாரம் நிர்வாகத்திற்கு உண்டு. அரசு விதிகளின்படி இனசுழற்சி முறை பின்பற்றி நியமனங்கள் மேற்கொள்ளப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பூர்த்தி செய்யப்பட்ட விண்ணப்பங்கள் உரிய சான்றுகளின் நகல்களுடன் சின்ன சேலம் ஊராட்சி ஒன்றிய அலுவலக வேலை நாட்களில் காலை, அதாவது அலுவலக வேலை நாட்கள்லாம் எப்போல்லாம் இருக்கோ அப்போ காலை 10 மணி முதல் மாலை 5:45 மணி வரை நேரிலோ அல்லது ஆணையாளர், சின்ன சேலம் ஊராட்சி ஒன்றியம் 606201 என்ற முகவரிக்கு பதிவஞ்சல் மூலமாகவோ 11/12/2023 முதல் 21/12/2023 அன்று பிற்பகல் 5:45 மணிக்குள் கிடைக்குமாறு அனுப்பி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று நேரில் கொடுங்க, இல்லைன்னா போஸ்ட் மூலமாக கொடுத்துக்காங்க. அட்ரஸும் சொல்லிட்டாங்க. தகுதியுள்ள விண்ணப்பதாரர்களுக்கு நேர்காணல் எங்கே நடைபெறுங்கிற அந்த இடத்தையும் தேதியையும் உங்களுக்கு பதிவஞ்சல் மூலமாக அனுப்பி வச்சுருவாங்க. அலுவலக உதவியாளர் காலி பணியிடங்களுக்கான விவரங்கள் மற்றும் விண்ணப்ப படிவம் கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கான இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்து விண்ணப்பத்தை எப்படி பூர்த்தி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்ன சேலம் ஊராட்சியில் விண்ணப்ப படிவம் பார்த்துக்கங்க. இதுதான். இதில் விண்ணப்பதாரர் பெயர், அதுக்கு முன்னாடி உங்களுடைய ஃபோட்டோவையும் கையெழுத்தும் போட்டுருங்க. அந்த ஃபோட்டோ ஒட்டுற இடத்துல விண்ணப்பதாரரின் பெயருங்கிற இடத்துல உங்கள் பேர் எழுதிக்காங்க. பாலினத்தை டிக் பண்ணிக்காங்க. தந்தை, கணவர் பெயர், நீங்கள் தந்தை கொடுக்குறீங்கன்னா தந்தையை டிக் பண்ணி அவர் பேரை எழுதுங்க. இல்லை கணவர் கொடுக்குறீங்கன்னா கணவருங்கிற இடத்துல டிக் பண்ணி கணவர் பெயர் கொடுங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுத்துருங்க. வயது 1/7/2023 உங்களுடைய ஏஜ் எத்தனையாக இருந்துச்சோ அதை மென்ஷன் பண்ணிக்காங்க. அடுத்து கல்வி தகுதி, நீங்கள் எத்தனை வரைக்கும் படிச்சிருக்கீங்கன்னு சொல்லி அதை மென்ஷன் பண்ணிடுங்க. தற்போதைய முகவரி, நீங்கள் இப்போ டெம்பரவரியாக வேறு ஏதாவது ஒரு இடத்துல இருந்து வேலை பார்க்கலாம். ஸோ அதோடைய தற்போதைய இல்லை சொந்த இடத்துல இருந்தே நீங்கள் பார்க்கலாம். ஸோ
இப்போ நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்களோ அதோடைய முகவரி கொடுத்துருங்க. நிலையான முகவரிங்கிறது உங்களுடைய பெர்மனண்ட்டான அட்ரஸை கொடுத்துருங்க. அடுத்து விண்ணப்பதாரரின் தொலைபேசி எண், கைபேசி எண் மற்றும் மின்னஞ்சல் முகவரி, உங்களுடைய ஃபோன் நம்பரையும் மெயில் ஐடியும் மென்ஷன் பண்ணிடுங்க. அடுத்து உங்களுடைய மதத்தை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து வகுப்பு பிரிவு, உங்களுடைய கேஸ்ட் என்னவோ அதை மென்ஷன் பண்ணிடுங்க. சொந்த மாவட்டம், நீங்கள் எந்த மாவட்டத்தை சார்ந்தவங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்து எந்த வகையான முன்னுரிமை சான்றிதழ்கள் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அவங்க கொடுத்த 2 இதில் நீங்கள் எந்த முன்னுரிமை கொடுக்குறீங்களோ அதை டிக் பண்ணிக்கோங்க. எதை ஆதாரமாக இணைக்க போகிறீங்களோ அதை மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது கீழ்கண்ட சான்று நகல்களை இணைத்துள்ளேன், பொருத்தமானவற்றை டிக் செய்யவும். பள்ளி மாற்று சான்றிதழ், கல்வி தகுதி சான்றிதழ், சாதி சான்று, இதில் நீங்கள் எதெல்லாம் கொடுக்குறீங்களோ அதெல்லாமே டிக் பண்ணிக்கோங்க. முன்னுரிமை சான்று, ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டை, குடும்ப அட்டை, வீட்டு வரி ரசீது, ஏதேனும் ஒன்று, இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. முகவரியுடன் கூடிய அஞ்சல் வில்லை, ஒட்டப்பட்ட அஞ்சல் உரையுடன் நீங்கள் அந்த போஸ்ட் கவரில் அனுப்பணும், அதையும் டிக் பண்ணிக்கோங்க. அடுத்தது உறுதிமொழி, மேற்குறிப்பிடப்பட்டுள்ள விவரங்கள் யாவும் சரியானவை என உறுதியளிக்கிறேன். இதில் ஏதேனும் தவறுகள் ஏற்பட்டால் தேர்வுக்குழுவினரால் எடுக்கப்படும் அனைத்து வகையான நடவடிக்கைகளுக்கும் நான் கட்டுப்படுவேன் எனவும் உறுதியளிக்கிறேன். என் மீது குற்றவியல் வழக்குகள் ஏதும் பதியப்படவில்லை என உறுதியளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி உங்களுடைய பேர் எழுதிக்காங்க விண்ணப்பதாரர் கையொப்ப இடத்துல. அப்புறம் எந்த நாளில் அனுப்புகிறீங்க, எந்த இடம் உங்களுடைய பிளேஸ், அதையும் மென்ஷன் பண்ணி அனுப்பிடுங்க. அடுத்து குறிப்பு கொடுத்துருக்காங்க பாருங்கள். விண்ணப்பதாரர்கள் விண்ணப்பிக்கும்போது சுய சான்றொப்பமிட்ட சான்றிதழ் நகல்கள் இணைத்து அனுப்பப்பட வேண்டும். நீங்கள் இதெல்லாம் டிக் பண்ணிடுங்களோ அதெல்லாம் கண்டிப்பாக அனுப்பியிருக்கணும். ஜெராக்ஸு, சுய முகவரியுடன் கூடிய அஞ்சல் வில்லை அந்த போஸ்ட் கவரில் நீங்கள் அனுப்பணும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய கேஜிடிசி என்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.